ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. செங்கல் சூளையில நான் தான் வெயில நின்றுட்டு கஷ்டப்படுறேன்னா நீங்க ஏன் பிள்ளைங்களா வந்து நின்றுட்டு இருக்கீங்க? ஆண்டி ஆண்டி இதை நாங்க பார்த்ததே இல்லை ஆண்டி. இருங்க ஆண்டி, நாங்க பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி மண்ணை நைஸா நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி போட்டு இந்த மாதிரி கையால பிசையணும். எங்க பொழப்பு இந்த மாதிரி மண்ணை பிசைற பொழப்பா போச்சுமா. இந்த மாதிரி நல்லா பதமா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த மண்ணு கூட இப்ப சரியில்லாம இருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லா நல்லா பதமா கரெக்டா பிசைஞ்சு எடுத்து வைக்கணும். ஆண்டி ஆண்டி இந்த மண்ணை பிசைஞ்சு தரத்துக்கு இன்னும் மிஷின் வரலையா ஆண்டி? நீங்க இன்னும் வாங்கலையா ஆண்டி? இல்லம்மா, வாங்கல. நாங்க கையாலே தான் பிசைஞ்சு ரெடி பண்ணணும். இப்போதைக்கு இந்த போலதான் நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆண்டி ஆண்டி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஆண்டி. இங்கே கொடுங்க ஆண்டி, நான் உங்களுக்கு பிசைஞ்சு கொடுக்குறேன். நானும் பிசைஞ்சு பார்க்குறேனே, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. அன்பு, பார்க்கதான் இந்த வேலை ஈஸி மாதிரி இருக்கு. மண்ணுல கையில போட்டு தண்ணி போட்டு பிசையும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க பார், நானே கஷ்டப்பட்டுட்டு பிசைஞ்சிட்டு இருக்கேன். அதனால உனக்கெல்லாம் முடியாது அன்பு. நானே இந்த வேலையை பார்த்துக்கிறேன். ஆண்டி ஆண்டி அந்த காலத்துல இந்த மண்ணை வச்சே தானே செவுரு எழுப்புவாங்க. இந்த மண்ணிலே தானே வீடு இருக்கும். ஆமா, அந்த காலத்துலலாம் இந்த செம்மண்ணாலே தான் செவுரு பூசுவாங்க, செவுரு எழுப்புவாங்க. இப்பதான் செங்கல் செஞ்சு அதுக்கப்புறம் சிமெண்ட் வச்சு செவுரு எழுப்புறாங்க. இப்ப மண்ணு செங்கல் பிடிக்கிறதுக்கு பதம் கரெக்டா வந்துடுச்சு. இனிமே நம்ம செங்கல் அச்சுல நம்ம செங்கல் போடலாம். இன்னும் லைட்டா தண்ணி போட்டு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுதான் கரெக்டா இருக்கும். அப்பதான் செங்கல் வெடிக்காம நல்லா வரும். இந்த அளவுக்கு நாங்கள் வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டு இங்கேயும் வந்து கஷ்டப்படுறோம் உங்களுக்காக. ஆனால் நீங்கள் ரொம்ப அலட்சியமாக இருக்கீங்க. பெற்றவங்களை மதிக்க மாட்டீங்க. செங்கல் செய்ய இது மாதிரி அச்சு இருக்கும். அதில் மண் வச்சு அழுத்தி ஒரு பதமாக கரெக்டாக லெவலாக அழுத்தி அதுக்கப்புறம் அந்த அச்சுலேருந்து வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஷேஃபுக்கு செங்கல் வந்து வெளியே வந்துடும். இங்க பாருங்க, அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அந்த ஷேப்க்கு செங்கல் வெளியே வந்துடுது. அப்படியே நம்ம முழுன்னு ஷைனிங்காக செஞ்சு நம்மளுடைய கம்பெனியுடைய பேர் அச்சு சீல் போட்டு அப்படியே வச்சிட வேண்டியது தான். இது போல நிறைய நாங்கள் செஞ்சு பதமாக லைனாக காய வச்சு வைப்போம். அடுத்தடுத்து இது மாதிரியே செங்கல் செஞ்சு வைக்கணும். காலைல 9 மணிக்கு வந்தோம்னா சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இந்த வேலையே தான். கையெல்லாம் வலி எடுத்துக்கும், கையெல்லாம் கொப்பளம் போட்டுக்கும். இந்த அளவுக்கு கஷ்டமா தான் இருக்கும் வேலை. ஆண்டி நீங்க எத்தனாவது வரை ஆண்டி படிச்சிருக்கீங்க? நீங்க படிச்சிருந்தா நல்ல வேலைக்கு போயிருக்கலாம்ல. நான் 10வது வரையும் தான் படிச்சிருக்கேன். எங்கள் வீட்லேயும் குடும்பம் ரொம்ப கஷ்டம். எங்கள் தங்கச்சிங்கெல்லாம் வீட்டில் இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க. அவங்கள பார்த்துக்கணுன்னே நான் ஸ்கூல் போகல. எங்கள் அம்மாவும் ஸ்கூல் அனுப்பல. நீ வீட்டிலே வேலை பாருன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நானும் அந்த வயசுலேயே படிச்சிருந்தேன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு படித்த வேலைக்கு நான் போயிருப்பேன். இன்னைக்கு இந்த மழையிலையும் வெயிலையும் இந்த மாதிரி மண்ணை பிசைஞ்சிட்டு இருக்க மாட்டேன். என் பிள்ளைங்களாவது நல்லா படிக்கட்டும்னு தான் நினைக்கிறேன் நான். அம்மா அம்மா கவலைப்படாதீங்கம்மா, நாங்க நல்லா படிச்சு உங்களை கஷ்டப்படாம பாத்துக்கிறோம்மா. சாரு, நீ நல்லா படிச்சா அதுவே எனக்கு போதும். நீங்களாவது பின்னாடி கஷ்டப்படாம இருங்க. என்னை பார்த்தாவது நீ நல்லா படிச்சுக்கோங்க. ஆண்டி ஆண்டி இது எப்படி ஆண்டி ஹீட் பண்ணுவாங்க? ஏன் ஹீட் பண்ணணும்? இதை ஹீட் பண்ணாதான் கல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்பதான் உடையாம இருக்கும். அதனால அது ஈரம் காஞ்சதுக்கப்புறம் ஹீட் பண்ணுவாங்க. ஆண்டி நீங்கள் இத்தனை செங்கல் செஞ்சீங்கல்ல, உன்னே உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேனே, நான் செஞ்சு கொடுக்குறேனே, என்கிட்ட கொடுங்க ஆண்டி. அன்பு, வேணாம் அன்பு, சொன்னா கேளு. உனக்கு வராது, உனக்கு அழுத்த முடியாது. மண்ணு இறுக்கமா டைட்டா இருக்கும், உனக்கு கஷ்டமா இருக்கும். விடு கம்முனா, நானே செஞ்சிடறேன்.
ஆண்டி நீங்க கேட்டா கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. இருங்க வரேன் இருங்க. நீங்க ஒண்டி எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இன்னைக்கு நான் வந்திருக்கேன், நான் ஒன்னையும் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. இருங்க இப்ப நான் எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன் இருங்க. அம்மாடி இது என்ன கையிலே ஒட்டுது, கையை விட்டு வெளியே வர மாட்டேங்குது. எம்மா இறுக்கமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நம்ம அழுத்தினோம்னா நம்மளால முடியும். என்னது அப்பயும் முடிய மாட்டேங்குது. அப்பயும் பிச்சு பிச்சுன்னு கையிலே ஒட்டுது. மண்ணெல்லாம் கையோடே ஒட்டிக்குச்சே. ஆன்ட்டி எப்படிதான் செஞ்சாங்கன்னு தெரியலையே. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு இது மோடுல அழுத்திட்டேன். இப்ப எடுத்து பார்த்தாதான் தெரியும் எப்படி வந்திருக்குன்னு. ஏய் வந்துடுச்சு, எனக்கு நல்லா வந்துடுச்சு. கொஞ்சம் ஆனா உடஞ்சிடுச்சு. ஆன்ட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஆன்ட்டி. சரி அன்பு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு தெரியாதுல்ல இந்த வேலை. நான் செய்யும்போதே வேணாம் உனக்கு தெரியாதுன்னு தானே சொன்னேன். சரி விடு, அதெல்லாம் பழக்கம் இருந்தாதான் வரும். நான் பாத்துக்கிறேன். ஒவ்வொரு அம்மா அப்பாவும் இப்படிதான் கஷ்டப்படுறாங்க. ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு வகையில கஷ்டம் அவங்களுக்கு. எதுக்காக? எல்லாம் பிள்ளைங்களுக்காக தான். ஆனா இந்த பிள்ளைங்க மதிக்கிறதே இல்லை, பெத்தவங்கள பார்க்கறதே இல்லை. நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாலே இந்த பிள்ளைங்க ஒழுக்கமா மாறிடுவாங்க. ஆனா சில பேர் அதை கண்டுக்கிறதே இல்லை.